இல்லை உங்கள் கோபம் நியாயமானதுக்கா? நான் இங்கே அளவு உங்கள் பக்கத்தில் நிற்கிற ஆள் தான். எதுக்கு நிற்கல? உங்கள் உணர்வோடு தான் நிற்கிறேன். நான் இதில் நிற்கல. நீங்கள் பிரச்சனைக்கு யார் காரணம், யார் வந்து இதை பண்ணா, யார் பொறுப்பு அப்படின்னு யோசிங்க. உங்கள் பிள்ளைகள் வந்து ஒரு ஆதரவாக நிற்கிறோம். நன்றி 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 நன்றி. தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்திய பெருநாடு விடுதலை பெற்ற பிறகு அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கி தந்த அரசியமைப்பு சாசனத்தை கொண்டு மக்களாட்சி நாடாக உருப்பெற்றது. இன்றைக்கு நாடு மக்களாட்சி என்கிற நிலையை அடைந்து 76 ஆண்டுகளை கடந்து விட்டோம். மன்னராட்சி முறை வீழ்த்தப்பட்டு மக்களாட்சி முறை கொண்டு வரப்பட்டது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் 76 ஆண்டு கால மக்களாட்சி நாட்டில் 60 ஆண்டு கால திமுக அதிமுகவின் ஆட்சி காலத்தில் இன்னைக்கு குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு என்கிற நிலை உருவாயிருக்கு. இந்த துளசாபுரம் ஊராட்சியை பொறுத்தவரை ஒரு 1.5 மாதத்துக்கு முன்பே துளசாபுரத்தில் வந்து தேர்தலை புறக்கணிக்கிறாங்க, வாக்கு செலுத்த போடுறதுன்னு அறிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். பார்க்குறப்ப தண்ணீர் தட்டுப்பாடு அப்படின்னு இருந்துச்சு. துளசாபுரத்தில் மட்டும்தான் இங்கே தண்ணீர் தட்டுப்பாடு அப்படின்னு நினச்சிட்டு முதல்ல இருந்தேன். அதுக்கும் பிறகு பரப்புரையை தொடங்கி மக்களை சந்தித்து வாக்களை கேட்குறப்ப இந்த தொகுதி முழுமைக்கும் இந்த பக்கம் துளசாபுரம் தொடங்கி அந்த பக்கம் வாய்மேடு, கருப்பம்புலம், தென்னம்புலம், திரடாறு, பஞ்சநதி குளம், ஆயக்கரம்புலம் எல்லா ஊர்லேயும் தண்ணி தட்டுப்பாடு. ஒரே குரல்ல மக்கள் சொல்றாங்க, தண்ணி குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு, ரொம்ப கஷ்டப்படுறோம், காவிரியில் தண்ணி வரல அப்படின்னு போராடின காலம் போய் குடிக்க தண்ணி இல்லைங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. எல்லார் வீட்டு வாசலையும் குழாய் இருக்கு, கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் அப்படின்னு குழாய் இருக்கு. ஆனால் குழாயை திறந்தா தண்ணி வர்றதில்லை, காத்தான் வருது. சில இடங்கள் சொல்றாங்க 5 நாளாச்சு தண்ணி வந்து அப்படிங்கிறாங்க. பல இடங்கள்ல 5 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, தண்ணி வர்றதில்லை. லாரிகளில் கொண்டாந்து 2 நாளைக்கு ஒரு தடவை வர்றாங்க, இல்லை ஒரு வாரத்துக்கு தடவை வர்றாங்க, அந்த தண்ணியை தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னம்பழம்ங்கிற ஒரு ஊராட்சியில் ஒரு மூதாட்டி வாக்கெட்டு போகிறப்ப தண்ணி தான்ப்பா பெரிய பிரச்சனையாக இருக்குது, இங்கே வந்து நல்ல தண்ணி இல்லை, நிலத்தடி நீர் மட்டம் வந்து உப்பாக மாறிடுச்சு, தூரத்தில் ஒரு இடத்துல மட்டும் நல்ல தண்ணி இருக்குது, அங்கே அடிக்குழாய் இருக்குது, அடிக்குழாயில் போய் தண்ணி அடித்து தான் தண்ணியை கொண்டு வர்றோம், அந்த தண்ணியை வந்து பெறத்துக்காக அடிக்குழாய் அடிக்கிறப்ப ஏன் 2 கைகளும் வந்து காய்ச்சி போச்சு பாருப்பா அப்படின்னு அந்த மூதாட்டி காமிக்கிறாங்க. இப்போ காலையில் பரப்புரை பண்ணுறப்ப ஒம்பளச்சேரியில் வந்து அங்கே ஊர் மக்கள் குடிக்க தண்ணி இல்லை, அதை தாண்டி குளிக்க கூட தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம், இந்த வாய்க்காலில் தண்ணி ஓடுது, ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க வெங்காயத்தாமரை ஆக்கிரமிச்சதால தண்ணி மாசுபட்டுருச்சு, இதை குளிக்க முடியல, குளிச்சு வந்தால் கூட உடம்பெல்லாம் அரிக்குது, அப்புறம் வழி இல்லாமல் நல்ல தண்ணியாக இருந்தால் கூட ரெண்டு சொம்பு ஊற்ற வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வாக்கேட்டு இங்கே வர்றப்ப பல இடங்கள் போகிறப்ப வந்து தாய்மார்கள் அக்காமார்கள் வந்து ஆதங்கப்படுறாங்க, ஏதாவது பண்ணுங்க, தண்ணிக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அவங்களோட உணர்வு, ஆதங்கம், கோபம் எல்லாம் மிக நியாயமானது. இந்த உணர்வோடு நாங்கள் உடன்படுறோம். நான் எளிமையாக அவங்ககிட்ட கேள்வி எழுப்புறேன், இதுக்கு யார் காரணம்? இது பிரச்சனைன்னு தெரியுது, தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் சிக்கல் பிரச்சனை தெரியுது, இந்த பிரச்சனைக்கான காரணம் யார்? பல பேர்கிட்ட கேட்குறப்ப தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாருமா இங்கே சட்டமன்ற உறுப்பினர் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. இதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர் தான் ஓரடியம்புலம். அங்கதான் ஐயா ஓஎஸ் மணியன் இருக்காரு. ஓஎஸ் மணியன் தான் அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதிக்கு. அவர் 10 ஆண்டு காலமா சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, 10 ஆண்டு காலமா தொடர்ச்சியா. அதுல 5 ஆண்டு காலம் வலிமையான இடம் அமைச்சராக இருந்தார். அதே போல கடந்த காலங்களில் திமுக இருந்திருக்கு. அப்ப திமுக அதிமுக 2 கட்சி தான் மாறி மாறி இந்த தொகுதியை ஆளுகை செய்றாங்க. அதை கடந்து இன்னைக்கு வந்து மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதும் திமுக தான். அப்ப இங்க குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு
இந்த ஊர்ல நாங்க வாக்கு செலுத்த மாட்டோம், துளசாபுரத்துல வாக்கு செலுத்த மாட்டோம்னு பதாக வச்சு நாங்க புறக்கணிக்கிறோம் அறிவிச்சா இந்த மக்களை வந்து பார்க்க வேண்டிய தார்மீக பொறுப்பு யாருக்கு இருக்கு? திமுகவை சேர்ந்த ஆட்சியாளர்களுக்கு, அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு. ஆனா 2 பேரும் வர்றதில்லை அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? மக்களுக்கு எந்த சேவையும் நம்ம செய்ய தேவையில்லை. தேர்தல் வர்றப்ப தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி காசை வீட்டுக்கு வீடு அடிச்சிடலாம். இல்ல ஒட்டு மொத்தமா இந்த பஞ்சாயத்துக்கு இந்த ஊராட்சிக்கு மொத்தமா 10 லட்சம் தர்றோம், நீங்க வாக்க போட்டுருங்க அப்படின்னு பேரம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய கசப்பான உண்மை என்னன்னா, இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் நாம காலங்காலமா வாக்கு செலுத்திய திமுகவும் அதிமுகவும் தான். இங்க என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டில் வந்து மழைப்பொழிவு குறைவா இருக்கு, அதனால தண்ணீர் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. என் அன்பு சொந்தங்களே, நம்ம சொந்தக்காரங்க வந்து துபாயில் இருக்காங்க, ஓமன்ல இருக்காங்க, கத்தார்ல இருக்காங்க, குவைத்ல இருக்காங்க, சவுதி அரேபியா இருக்காங்க. இந்த துபாய், கத்தாரு, ஓமன், சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகள், அந்த நாடுகளில் வசிக்கக்கூடிய நம்ம சொந்தக்காரங்கிட்ட ஒரு முறை அழைப்பை போட்டு கேட்டு பாருங்க, துபாயில மழைப்பொழிவு இருக்கான்னு கேளுங்க. துபாய்ங்கிற நாட்டில் மழைப்பொழிவே இல்லை. நம்ம ஊர்ல வந்து ஐப்பசி, கார்த்திகை போன்ற மாதங்கள்ல மழை பொழியும். ஆனா துபாயில மழைக்காலமே கிடையாது. அதே போல சவுதி அரேபியாங்கிற ஒரு நாடு, அந்த சவுதி அரேபியாங்கிற நாட்டில் ஆறுகளே இல்லை. ஆறுகளே இல்லாத நாடு சவுதி அரேபியா. ஆனா அந்த நாட்டில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை. இத்தனைக்கும் மக்களா தேர்வு செய்யப்பட்டவங்க அங்க ஆர்டர் கிடையாது. அங்க பிரதமர் கிடையாது, முதலமைச்சர் கிடையாது, அமைச்சர் கிடையாது, அதிபர் கிடையாது. யார் ஆடுறான்? ஒரு ஷேக் ஆடுறான். துபாய் ஒரு ஷேக் ஆடுறான், சவுதியை ஒரு ஷேக் ஆடுறான், ஒரு மண்ணை ஆடுறான். அங்க கட்சி கிடையாது, தேர்தல் கிடையாது, அரசியல் கிடையாது. அப்போ ஒரு மண்ணை ஆடுறாங்கிறப்ப அந்த மன்னனுக்கு மட்டும் தண்ணி கிடைச்சா போதும், அவன் குடும்பத்துக்கு தண்ணி கிடைச்சா போதும், அவன் சொந்தக்காரன் தண்ணி கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கல. கடைக்கோடி வரைக்கும் நல்ல குடிநீரை சாத்தியப்படுத்தின. ஆனா இங்க மக்களாட்சி நாடு, நாம வரி செலுத்துறோம், எல்லாத்துக்கும் வரி செலுத்துறோம். எதுக்கு? தண்ணீர் வரி என்று வரி செலுத்துறோம். வரி செலுத்துறோம், வாக்கு செலுத்துறோம். நம்மளோட வரியில வாக்குல தான் இந்த அரசாங்கம் கட்டமைக்கப்படுது. அப்ப நமக்கான நல்ல சாலையை, நமக்கான மின் மயானத்தை, இடுகாட்டை, சுடுகாட்டை, குளத்தை எல்லாத்தையும் உத்தரவாதப்படுத்த வேண்டியது அரசோட தலையாய பொறுப்பு, கடமை. ஆனா திமுகவும் அதிமுகவும் அந்த பொறுப்பை, அந்த கடமையை தட்டி கழிக்குது. இங்க அதிமுக சொல்லுது நாங்க வந்தோம்னா பிரிச்சு தருவோம், அதிமுக. திமுக சொல்லுது நாங்க 8000 ரூபாய்க்கு அங்க கூப்பன் தருவோம், நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், மிக்சி வாங்கிக்கலாம், கிரைண்டர் வாங்கிக்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், ஏசி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அன்பு சொந்தங்களே, தமிழ்நாட்டில் எல்லா ஊரையும் பாருங்க, கவனிச்சு பாருங்க, செய்தித்தாளை புரட்டுங்க, தொலைக்காட்சியை பாருங்க. ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு தாய்மார் எனக்கு ஏசி வேணும், பிரிட்ஜ் வேணும், கிரைண்டர் வேணும் அப்படின்னு ஒரு தெருவுக்குள்ள, ஒரு சந்துக்குள்ள போராட்டம் பண்ணிருக்காங்களா? எங்கேயும் கிடையாது. எல்லா ஊர்லயும் போராட்டம் பண்றது அடிப்படையான வசதி கேட்டு, குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு இருந்துச்சு, ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, எங்களால் வாழ முடியல, தண்ணி கேட்டு மக்கள் போராடுறாங்க, சாலை வசதி கேட்டு மக்கள் போராடுறாங்க, தெருவிளக்கு வசதி கேட்டு மக்கள் போராடுறாங்க, சுடுகாடு கேட்டு மக்கள் போராடுறாங்க, மருத்துவமனை கேட்டு மக்கள் போராடுறாங்க. அப்ப 70 ஆண்டு கால மக்களாட்சி நாட்டில் அடிப்படை தேவைக்கே இன்னைக்கு வரைக்கும் அல்லாடி கொண்டிருக்கோம். நாம புதுசா ஒண்ணும் கேட்கல, பெரிய வசதி வாய்ப்பை கேட்கல, அடிப்படை தான். நாம சுத்தி பார்க்கிறப்ப, தொகுதியை சுத்தி பார்க்கிறப்ப பல ஊர்களில் குடிசை தான், இதே போல குடிசை. இந்த நாட்டோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, அவர் 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு கொண்டு வர்றாரு. முதல் முறையா கொண்டு வர்றப்ப அவர் வச்ச முழக்கம் ஏழ்மை ஒழிப்பு, வறுமை ஒழிப்பு அப்படின்னு. அந்த நேருவுக்கு பிறகு இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, சோனியா காந்தின்னு பல தலைமுறை கடந்துருச்சு. ஆனா இன்றைக்கு வரை குடிசைகளாகவே இருக்குது. நீங்க சிந்திக்க வேண்டியது என்னன்னா, கணவன் மனைவி பிள்ளைகள் வாழ்றாங்க ஒரு குடிசைக்குள்ளனா, கணவன் மனைவிக்கு தனி அறை இருக்கணும், அப்பதான் குடும்பம் நடத்த முடியும். ஆனா குடிசை வந்து 10க்கு 15 இருக்கு. இது எப்படி கணவன் மனைவி வாழ முடியும்? வயசுக்கு வந்த பெண் பிள்ளை இருக்குன்னா, வயசுக்கு வந்த பெண் பிள்ளைக்கு தனி அறை இருக்கணும். குடிசைக்குள்ள ஏது அறை?
அப்ப விலங்குக்கும் மனிதருக்குமான வேறுபாடே, விலங்கு காடுகளில் வாழும், மனிதன் வீட்டில் வாழ்வான். மனிதருக்கு இருப்பிடம் இருக்கும், விலங்குக்கு இருப்பிடம் கிடையாது. ஆனால் நமக்கு நல்ல இருப்பிடம் இல்லை. இங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டு மாட்டு கொட்டையை விட நமது வீடுகள் மோசமான நிலைமையில் இருக்கு. இதுக்கு யார் காரணம்? திரும்ப திரும்ப சொல்றோம், நம்மை ஆண்ட ஆட்சியாளர்கள் தான் காரணம். ஏன்னா நம்மளோட வறுமையை பத்தி, நம்ம ஏழ்மையை பத்தி, எதை பத்தி கவலை இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம், நாம திமுக வந்தாலும் ஒன்றும் மாறப்போறதில்லை, அதிமுக வந்தாலும் மாறப்போறதில்லை, யாரும் எந்த பயனும் இல்லைப்பா. அப்ப என்ன பண்ணலாம், தேர்தல் சமயத்தில் திமுகவோ அதிமுகவோ 2000 ரூபாயோ 4000 ரூபாய் காசை கொடுத்தாங்கன்னா அந்த காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டு விட்டுருவோம். ஏன்னா எந்த கட்சி இது மாறப்போறதில்லை, வர்ற வரைக்கும் லாபம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். நம்ம தேர்தல்ங்கிறத ஒரு நாள் கூத்து நினைக்கிறோம், ஒரே ஒரு நாள் கூத்து தேர்தல் நினைக்கிறோம். அப்படி இல்லை, 5 ஆண்டு காலமும் நமது வாழ்வை தீர்மானிப்பது அந்த ஒரு நாள்ல ஒரு நொடியில நீங்க எடுக்கிற முத்திரை தான். நீங்க தவறான ஒருவருக்கு தேர்ந்தெடுத்தா 5 ஆண்டு காலம் நம்மளை வாட்டி வரைச்சிருவார். அன்னை ஜீவா பண்ணாரு, காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வைத்து கூடும் இல்லை, பாலுக்கு உடைத்தமடா தோளா, பசையற்று போனாமடா என்று ஜீவான்னு ஒரு பாட்டாளிகளின் தோழன், ஒரு மகத்தான கம்யூனிஸ்ட் தலைவர் பல ஆண்டுக்கு முடி பாடி செத்து போனார். ஆனா இன்னைக்கும் அதே வறுமை, அதே ஏழ்மன்னா, குடிசைகள் வீடாக மாறல, தண்ணீர் பஞ்சம் போகல, வேலையில்லா திண்டாட்டம் போக்கப்படலன்னா இந்த ஆட்சி, இந்த அதிகாரங்களில் இருந்து என்ன பயன்? என்ன பயன் இருக்கு? இந்த ஆட்சி நாம் எப்படி நடத்தப்படுறோம்? இந்த ஆட்சி என்ன சொல்லுது? நாங்க சமூக நீதி ஆட்சிங்குது, திராவிட மாடல் சமூக நீதி ஆட்சிக்குது. என் அன்பு சொந்தங்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் வேங்கவேலுங்கிற கிராமம், வேங்கவேலுங்கிற கிராமத்துல குடிநீர் தொட்டில மனித மலத்தை கலந்துட்டான். யார் கலந்தா? சாதியவாதிகள், சாதிய வரியர்கள் கலந்த பிறகு அந்த மக்கள் கூணி குறுகி போறாங்க. அதுல மலத்தை கலந்ததுக்கு பதிலாக நீங்க விஷத்தை கலந்துக்கலாமே, நாங்க செத்து பிறப்போமே, இப்படி அவமானப்படுத்துறீங்களே அப்படின்னு கதறாங்க. ஆனா இந்த அரசு என்ன பண்ணுது? யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே குற்றவாளின்னு சொல்லி அந்த மக்களே குடிநீர் தொட்டில மலத்தை கலந்துட்டாங்க அப்படின்னு பாதிக்கப்பட்ட மக்களே குற்றம் சாட்டுது. அப்ப இந்த அரசு யாருக்கானது? தமிழ்நாடு முழுக்க சாதி ஆணவ கொலைகள், சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றுங்க. ஏன்னா சாதி ஆணவ கொலை திட்டமிட்டு நிகழ்த்தப்படுது. ஒரு ஆள் செய்யல, ஒரு குடும்பம் செய்யுது, ஒரு சமூகம் அதுக்கு துணை போகுது. சாதி ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் ஏற்றுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா திமுக அரசு செய்ய மறுக்குது. சாதிய வன்முறை விளையாட்டங்கள் 76 ஆண்டுகள மக்களாட்சி நாட்டில் சாதிக்கு ஒரு சுடுகாடு, அதுல ஒடுக்கப்பட்ட பட்டியல் பிரிவை சேர்ந்த மக்களுக்கு சுடுகாடு கூட இல்லைன்னா இந்த நாடு யாருக்கான நாடு? அப்ப நாம் திட்டமிட்டு இந்த நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். மக்களாட்சி நாட்டில் என்ன தெரியுமா கொடுமை? மக்களாட்சி நாட்டில் ஒரு ஆட்சியாளனோட அடக்குமுறையை விட கொடுமையானது சாமானிய மக்களோட அறியாம தான். நமக்கு தெளிவு வேணும், புரிதல் வேணும். நம்ம தண்ணிலாம் நிக்கிறோம், கஷ்டப்படுறோம். இங்க இந்த ட்ரம்ல தண்ணியை ஊற்றி வச்சிருக்காங்க, அதை குடிக்க முடியலன்னா இதுக்கு யார் பொறுப்பு? யார் நமக்கான ஆட்சியாளர்? நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தணும்? யார் இதை தீர்த்து வைக்கணும்? யார் பார்க்கணும் என்கிற புரிதல் அவசியம். இங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்க திமுக தான் போடுவோம், அதிமுக தான் போடுவோம்னா வாக்கு செலுத்துவது உங்கள் ஜனநாயக உரிமை. தாராளமா வாக்கு செலுத்துங்க. நீங்க ஐயா புகழேந்திக்கு போடுங்க, ஐயா ஓஎஸ் மணிக்கு போடுங்க, தாராளமா போடுங்க, சிக்கல் இல்லை. ஆனா திரும்ப அவங்க வரமாட்டாங்க வீதிக்கு, அவங்க ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்த இந்த பிள்ளைகள் மறுபடியும் இந்த காலத்துக்கு வருவோம். வர்றப்ப நீ அப்பவே சொன்னப்பா இவங்களுக்கு ஓட்டு போட்டா மக்களை நடுத்தரவில் விட்டுருவாங்கன்னு சொன்னேன், நடந்துருச்சு அப்படின்னா நீங்க தர்ம சங்கடப்படுவீங்க, நானும் தர்ம சங்கடப்பட்டு நிற்கணும். அதை தாண்டி எங்களால் செய்ய முடியாது. நான் தந்தி தொலைக்காட்சியில் மக்கள் மன்றம் அப்படின்னு விவாத நிகழ்ச்சி, அந்த விவாத நிகழ்ச்சியில் இந்த வேதாரண்யம் தொகுதி முழுமைக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கு, அடிப்படையான வசதிக்கு மக்கள் அல்லாடுறாங்க, பாடுபடுறாங்கன்ற கருத்தை நான் பதிவு பண்ணேன். சிறுதலை காடுங்கிற கிராமத்தில் அவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்கிற கருத்தை பதிவு பண்ணேன். என்னால் இயன்றது இது போல கூட்டங்களில் இந்த ஊரோட துயரத்தை பேச முடியும். தொலைக்காட்சிகளில் வாய்ப்பு கிடைச்சா அந்த விவாதங்களில் இந்த துளசாபுரம், இந்த கடினல் வயல் அப்படின்னு இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய நிலையை எடுத்து வச்சு பேச முடியும்.
ஆனா எப்போது தீர்வை பெற்றுத்தர முடியும்னா நீங்க வாக்கு செலுத்தி சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினா மட்டும்தான் இந்த சிக்கலை தீர்த்து வைக்க முடியும். அது வரைக்கும் எல்லாரும் இப்படித்தான்பா பேசுறாங்க, ஆனா ஒண்ணும் செய்ய மாட்டாங்கிறாங்க அப்படின்னு வேதனைப்படுறீங்க, ஆதங்கப்படுறீங்க. உங்க ஆதங்கம், உங்கள் வேதனை 100 விழுக்காடு சரியானது, நான் உடன்படுறேன். ஆனா யாரு வந்து உங்கள்கிட்ட வந்து வாக்குறுதி கொடுத்து வாக்க பெற்று திரும்ப சரி செய்ய மறுக்கிறாங்களோ அவங்கள தயவு செஞ்சு தோற்கடிங்க. யாரா இருந்தாலும் சரிதான், வாக்குறுதி கொடுத்து வாக்கை நிறைவேற்றலாம் தோற்கடிங்கிறேன். நீங்க தோற்கடிக்காம திரும்ப அவங்களுக்கே ஓட்ட போட்டு அதிகாரப்படுத்தி நமக்கு வந்து ஒரு புரிதல் அவசியம். தண்ணியை கொண்டு வரலன்னா இந்த துளசாபுரம் மக்கள் தோற்கடிப்பார்கள், துரத்தி அடிப்பார்கள், இந்த தெருவுக்குள்ள விடமாட்டாங்க அப்படிங்கிற கோபம் இருந்தாதான், அந்த பயம் இருந்தாதான் நாளைக்கு அவன் பயந்து கொண்டாவது நமக்கு ஏதாவது செய்யணும். இன்னும் 2 வார காலம் இருக்கு தேர்தலுக்கு. இந்த 2 வார காலத்துல வேணா தண்ணியை கொண்டாந்து தரலாம், ஏன்னா மக்கள் கோவப்பட்டு ஓட்ட மாத்திருவான்ட்டு. ஆனா 2 வாரத்துக்கு ஒரு என்ன நிலைமை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை திமுக அதிமுக வந்த ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் போன்ற மாவட்டங்கள் வந்து வறட்சி மாவட்டம் அப்படின்னு வர்ணிக்கப்படுது. அங்க வந்து வறட்சி எப்போது இருக்கும், அங்க தண்ணீர் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடும். குறிப்பா ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் அங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம தாய்மார்கள் விடிய காலம் 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு போய் ஆத்துக்குள்ள ஊத்த தேடி ஊத்துல இருந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குடத்துல ரொப்பி சிந்தாம அந்த அழுங்காம குலுங்காம அந்த குடத்தை கொண்டாந்து வீட்டுல வச்சுட்டு தேத்தாங்குட்டையை விளக்கு வாங்கி தேத்தாங்குட்டையை உள்ள தேய்ச்சி களங்கள் தன்மையை போக வச்சுட்டு அப்புறமா சமையலுக்கு பயன்படுத்துவாங்க. எங்க ராமநாதபுரத்துல. சென்னை போன்ற பெருநகரங்கள்ல தாய்மார்கள் அக்காமார்கள்லாம் தனியாரியை வச்சுக்கிட்டு தனியாரிக்காக குடத்தை வச்சுக்கிட்டு காலி குடத்தோடு காத்து கிடப்பாங்க. தனியாரி வர்றப்ப அழிச்சு பிடிச்சி தண்ணியை பிடிப்பாங்க. நாம் எழுப்புகிற கேள்வி, 2026 வாழ்றோம், இன்னைக்கு இவ்வளவு தண்ணீர் தட்டுப்பாடுனா இன்னும் 10 ஆண்டு கழிச்சு 2036 என்ன நிலைமையாகும்? என்ன நிலைமையாகும்? நமது பிள்ளைகள் காலம், நமது பேரன் பேத்திகள் காலம், அந்த காலத்துல என்ன ஆகும்? நம்ம வெளிநாட்டுக்கு போறோம் 5 வருஷம் 10 வருஷம் உழைச்சி வெம்பாடுபட்டு 30 லட்சம் 40 லட்சம் சேர்த்து இல்லை வந்து வங்கியில கடன் போட்டு கடன் வாங்கி மாசம் 30,000 வந்து 30 ஆண்டு கட்டுறேன் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டு நம்ம வீடை கட்டுறோம். வீடை கட்டி அந்த ஊர்ல வந்து தண்ணி தட்டுப்பாடாகி போச்சு, தண்ணிக்கு கடும் பஞ்சம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும்? சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டாக்குடின்னு கிராமம், 5000 குடும்பங்கள் அங்க வாழ்ந்தாங்க. கடைசியில் 5000 குடும்பங்களும் ஊர்ல வாழாம ஊரை விட்டு இடம்பெயர்ந்தாங்க, வேற ஊருக்கு போனாங்க. ஏன்னா அங்க வந்து ரவுடிசம் இருக்குதா, பேய் பிசாசா? இல்ல, தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் பஞ்சம் உலகளாவிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, இந்த திமுக அதிமுக உங்களுக்கு பிரிச்சு தருவேன்னு சொன்னோம், ஏசி தரேன்னு சொன்னோம், கிரைண்டர் தரேன்னு சொன்னோம், மிக்சி தரேன்னு சொன்னோம். ஆனால் ஒரு நாளும் தண்ணியை இலவசமா தர்றேன் அப்படின்னு சொல்லாது. ஏன்னா தண்ணீரை நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளுங்கிறது உலகளாவிய அரசியல். அப்ப தண்ணியை விற்பனை பண்டமாக்கி கடைசி வரைக்கும் இந்த தட்டுப்பாட்டோடு வரலாம். ஒரு காலத்துல விவசாயம் செய்ய தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டோம், இன்னையும் கஷ்டப்படுறோம். நீ குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு வந்துருச்சு, குளிக்க தண்ணி இல்லைங்கிற நிலைமை வந்துருச்சு. இது யாருக்கு வந்து இது வலிக்கணும்? நமக்கு ஓட்டு போட்ட மக்கள் வந்து இவ்வளவு அல்லல் படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, நம்ம சரி பண்ணணுமே, வந்து பார்க்கணுமேன்னு இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் ஐயா OS மணியன் அல்லது இங்க ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள், திமுகவை சேர்ந்த ஆட்சியாளர் பெருமக்கள், அதிகாரிகள் வந்து பார்த்துக்கணும்ல. சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம், சாலை மறியல் போராட்டம், தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் என்ன பண்ணாலும் திமுக அதிமுக கண்டுகொள்ளாதுன்னா நம்மளை மயிரா கூட மதிக்கணும்னு அர்த்தம். அப்ப இந்த கட்சிகளை நாம் எதற்காக மதிக்கணும்? எதுக்கு மதிக்கணும்? புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, கோயில்ல வந்து ஆடுகளைத்தான் வெட்டுறாங்களே ஒழிய சிங்கங்களை அல்லங்கிறார். மதிப்புமிக்க உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானங்கிறார். அந்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நம்மளை போராட சொல்றாரு. ஒருவன் அடிமை என்பதை அவனுக்கு உணர்த்தி விட்டால் அவனே கிளர்ந்தெழுந்து போராடுவாங்கிறார். இப்ப நாம் தமிழக செய்யக்கூடிய வேலை, நாம் அடிமைகளாக நடத்தப்படுறோம் அப்படிங்கிறத உணர்த்த வேண்டியிருக்கு. அதுதான் செய்யணும். நான் உங்கள் மகன், எனக்கு வந்து நீங்க வாக்கு செலுத்துங்க, இல்லை உங்க விருப்பப்பட்டவங்களும் வாக்கு செலுத்துங்க, உங்க உரிமை. நான் வந்து அதை எதுவும் சொல்லலை, அது வாக்கு கூட ஒன்று கேட்கல. ஆனா மனசாட்சியோடு கேள்விகளை மட்டும் எழுப்பலாம்னு நினைக்கிறேன். மனசாட்சியோடு இந்த திமுகவுக்கு
இந்த அதிமுகவுக்கு மறுபடி வாக்கு செலுத்தி 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா OS மணியன் மறுபடி சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்தால் தண்ணி பிரச்சனை தீர்த்து வைக்கப்படுமா? இல்ல திமுகவை சேர்ந்த மதிப்புக்குரிய ஐயா மாமி புகழேந்தி அவர் சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் தண்ணீர் பிரச்சனை தீர்த்து வைக்கப்படுமா? ஒருபோதும் தீர்த்து வைக்கப்படாது. இங்க திமுக அதிமுக ரெட்டலை உதயசூரியன் 2 கட்சிக்கும் ஒரே ஒரு நோக்கம் தான். என்ன நோக்கம்னா உங்கள் வாக்க பறிக்கணும். உங்க வாக்க பறிக்க வாக்குறுதி வழங்குவாங்க, பணம் தருவாங்க, பரிசு பொருள் தருவாங்க, அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. உங்க வாக்க பறிக்கணும். வாக்க பறிச்சு அவங்க சட்டமன்ற உறுப்பினராக, அவங்க பார்லமெண்ட் உறுப்பினராக, முதலமைச்சராக, அமைச்சராக மாறியவர்கள் அடித்தட்டு உழைக்கும் மக்களை, விளிம்பு நிலை மக்களை ஒருபோதும் கண்டுகொள்ள மாட்டார்கள். இதுதான் இவ்வளவு ஆண்டுகள் நடக்குது. திமுக மக்களுக்கு வந்து திமுக மேல அதிமுக மேல பாசமெல்லாம் கிடையாது. திமுகவோட கொடுமை தாங்காம அதிமுக ஓட்டு போடுறேன், அதிமுக கொடுமை தாங்காம திமுக ஓட்டு போடுறேன், இங்க தாங்காம அங்க, அங்க தாங்காம இங்க, மாறி மாறி வாக்கு செலுத்துறோம். 60 ஆண்டுகளை ஆண்டுட்டாங்க. நாங்க வந்து தமிழ்நாட்டை உயர்த்தி வச்சுட்டோங்கிறாங்க. ஆனா குடிக்கிற தண்ணிக்கு இந்த அளவுக்கு தட்டுப்பாடு, இவ்வளவு மக்கள் அல்லல் படுறாங்க, வேதனை படுறாங்கன்னா உண்மையிலே சகித்து கொள்ள முடியாத கொடுமை. நாங்கள் உங்களோடு நிற்கிறோம், உங்கள் உணர்வோடு நிற்கிறோம், உடன்பட்டு நிற்கிறோம். நான் வாக்கு கூட இங்கே கேட்கல. உங்கள் மனசாட்சியின்படி எது சரியின்படுதோ நீங்கள் முடிவெடுங்க. நான் இந்த தொகுதியில் வேட்பாளர் நிற்கிறேன். நீங்கள் ஓட்டு போட்டு வெளில வச்சா நான் சட்டமன்றத்தில் பேசுவேன். இல்லை நீங்கள் தோற்கடிச்சா கூட்டங்களில் பேசுவேன், தொலைக்காட்சியில் பேசுவேன், வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல பேசுவேன். ஆனால் என்னால் சரி பண்ண முடியாது. இங்கே ஓட்டு போட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினா மட்டும்தான் எங்களுக்கு சரி பண்ண முடியும். இல்லைன்னா நான் இங்கிருந்து புலம்புவேன், இங்கிருந்து வேதனைப்படுவேன், நீங்கள் அங்கிருந்து புலம்புவீங்க, அங்கிருந்து வேதனைப்படுவீங்க. நீங்கள் வந்து எல்லாரையும் சந்தேகமாக பார்க்கறது சரிதான். ஏன்னா நிறைய முறை ஏமாற்றப்பட்டிருக்கீங்க. திமுகவால் அதிமுகவால் நிறைய முறை ஏமாற்றப்பட்டிருக்கீங்க. அப்போ வர்ற ஆட்கள் சந்தேகத்தோடு பார்ப்பது சரிதான். அந்த சந்தேக பார்வை இருக்கட்டும், ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் உங்கள் பிள்ளைகளையும் சந்தேக பார்வை கொண்டு ஒதுக்கி வைப்பது குறைந்தளவு தான் பிரச்சனை. அதனால எது ஒன்றையும் போராடித்தான் பெற வேண்டும் என்ற நிலைக்கு இந்த ஆளக்கூடியவங்க வந்து நம்மளை தள்ளிட்டாங்க. நாம் எப்படி போராட போறோம்? நாம் சாலையை மறிச்சு, இல்லை வந்து பட்டினி போராட்டம், இல்லை வேற வடிவ போராட்டம் எடுத்து நாம் இந்த சிக்கலை தீர்த்து கொள்ள போறோமா? இல்லை அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல அதிகாரத்தை கையில் எடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்க போறோமாங்கிறது நாம் கையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்ப இந்த தண்ணீர் பிரச்சனை, நான் இந்த பிரச்சனைக்காக தொகுதி முழுமைக்கும் நான் பேசி வர்றேன், தொடர்ச்சியாக பேசி வர்றேன். கிடைக்கிற வாய்ப்புகளில் இந்த துளசாபுரம் இந்த கிராமத்தில் இந்த தண்ணீர் சிக்கல் இருக்குது, தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குது, மக்கள் கஷ்டப்படுறாங்கிற இந்த அவலத்தை நான் தொடர்ச்சியாக பேசுவேன். உங்களோடு சேர்ந்து நிற்கிறேன். எனக்கு நீங்கள் அதிகாரம் கொடுத்தா நான் தீர்த்து வைக்க நான் வந்து பாடுபடுறேன். அதிகாரம் எனக்கு கொடுக்கல அப்படின்னா உங்களோடு சேர்ந்து உங்கள் மகனும் போராடுறேன். நன்றி, வணக்கம்.